ஐபிஎல் 2025 ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது. அந்த அணி முதல் 8 போட்டிகளின் முடிவிலேயே 2026 ஐபிஎல் தொடருக்கான தயாரிப்புகளை செய்ய தொடங்கிவிட்டது. இதுகுறித்து அந்த அணியின் கேப்டன் தோனியை வெளிப்படையாக பேசியிருந்தார். அதனால் அந்த அணி தற்பொழுது மாற்று வீரர்களாக 3 இளம் வீரர்களை தேர்வு செய்து தயார் செய்து வைத்துள்ளது. மேலும் அஸ்வின் உட்பட பல வீரர்களை 2026 ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக அணியிலிருந்து வெளியேற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2026 ஐபிஎல் தொடரில் இதுவரை சிஎஸ்கே அணி நிர்வாகத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ள வீரர்கள் யார் யார், எந்தெந்த வீரர்களை 2026 ஐபிஎல் ஏலத்திற்கு முன்னதாகவே சிஎஸ்கே அணி தக்க வைக்கும் என்பது குறித்து தகவலை பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதற்கட்டமாக 3 இளம் வீரர்களை தக்க வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் மூவரும் மிகச்சில போட்டிகளில் விளையாடியிருந்தாலும் அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளதை கருத்தில் கொண்டு சிஎஸ்கே அணி அந்த மூவரை தேர்வு செய்துள்ளது. அதில் ஒருவர் ஆயுஷ் மாத்ரே. அவர் தற்போது சிஎஸ்கே அணியில் துவக்க வீரராக விளையாடுகிறார். அதிரடியாகவும் ஆடுகிறார். 1-2 போட்டிகளில் சரியாக ரன் குவிக்காவிட்டாலும் 2 போட்டிகளில் அதிரடியாக விளையாடினார். ஒரு போட்டியில் 48 பந்துகளில் 94 ரன்களை எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தென்னாப்பிரிக்க இளம் வீரர் அதிரடி வீரரான டெவால்ட் பிரவிஸ். அவர் தொடர்ந்து அதிரடியாக ரன் குவித்து வருகிறார். எனவே அவரையும் சிஎஸ்கே தக்க வைக்கும் என கூறப்படுகிறது. சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்ட உர்வில் படேலையும் சிஎஸ்கே அணி தக்க வைக்கும் என கூறப்பட்டுள்ளது. அவர் ஒரு போட்டியில் மட்டுமே விளையாடியிருந்தாலும் அவரை தக்க வைப்பதில் சிஎஸ்கே உறுதியாக உள்ளது. அதற்கு காரணம் தனது அறிமுக போட்டியிலேயே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான அதிரடி ஆட்டம் ஆடிய உர்வில் படேல் 3ஆம் வரிசையில் இறங்கி 11 பந்துகளில் 31 ரன்களை எடுத்துள்ளார். இதன் மூலம் அவர் நம்பிக்கை அளிக்கும் வீரராக மாறியுள்ளார். மேலும் தோனிக்கு மாற்றாக விக்கெட் கீப்பர் என்ற இடத்தில் அவரை ஆட வைப்பது குறித்து சிஎஸ்கே அணி நிர்வாகம் சிந்தித்து வருகிறது. எனவே இவர்கள் மூவரையும் சிஎஸ்கே அணி தக்க வைப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களை தாண்டி சிவம் துபே, காயத்தால் வெளியேறிய கேப்டன் ருத்ராஜ் கைக்வால், ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் தோனி ஆகியோரை தக்க வைக்க சிஎஸ்கே அணி முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தோனி விளையாடுவது குறித்து அவர் 2026 ஐபிஎல் ஏலத்திற்கு முன்பு அறிவிப்பார் எனவும் சிஎஸ்கே நிர்வாகம் கூறப்படுகிறது. ஒருவேளை தோனி விளையாடவிட்டால் அதற்கு மாற்று ஏற்பாடாக உர்வில் பட்டேலை சிஎஸ்கே அணி இப்பொழுது தேர்வு வைத்துள்ளது. ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமது இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டுள்ளார். அதேபோல வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமதும் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இவர்கள் மூவரையும் 2026 ஐபிஎல் ஏலத்திற்கு முன்னதாகவே சிஎஸ்கே அணியால் தக்க வைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதிசா பதிரானா இந்த ஆண்டு எதிர்பார்த்த அளவுக்கு பந்து வீசாவிட்டாலும் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் என கூறப்படுகிறது. இவர்களை தவிர்த்து மற்ற வீரர்களுக்கு அடுத்த ஆண்டு ஐபிஎல் ஏலத்திற்கு முன்னதாக வாய்ப்பு கிடைக்காது என தெரிகிறது. மற்ற வீரர்களில் 1-2 பேரை தன் சிஎஸ்கே நிர்வாகம் தக்க வைக்கும். சாம் கான் மற்றும் ஷேக் ரஷீத் ஆகியோரையும் தக்க வைப்பதற்கு வாய்ப்புள்ளது. இவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் தீபக் ஹுடே, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜேமி ஓவர்டன், கமலேஷ் நாகர்கோட்டி, ராமகிருஷ்ணா கோஷ், விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, ஸ்ரேயாஸ் கோபல், டேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, முகேஷ் சௌத்ரி, நாதன் எல்லிஸ் மற்றும் ஆண்ட்ரூ சித்தார்த் ஆகியோரை தக்க வைப்பது மிகவும் கடினமாகவே உள்ளது.